எங்களுக்காக லயன் நம்பர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் லூயிஸ் பீட்டர் அருள் அண்ட் மணமடை அணியினர் வாங்க, ஒரு ஆள் வாங்க, கமிட்டிக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு டேயோட முதல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் மணமடை விசஸ் கடுக்காக்காடு. டாஸ் வின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாவே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. மணமடை அடிச்சா ஓடி இந்த மேட்ச்க்கு 4 ஓவர் கொடுத்திருக்காங்க. 3 bowler யூஸ் பண்ணனும். முதல் ஓவர் பால் பிளே. ஸோ கண்டிப்பா ஒரு சூப்பரான மேட்சா இருக்க போகுது. விக்கெட் தான். கடுக்காக்காடு ஓபனிங் பேட்ஸ்மேன் ராஜேஷ், நான் சைக்கிள் இந்தியன். ஸோ ரெண்டு பேரும் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது. அதே மாதிரி பவர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. பேட்ஸ்மேனுக்கும் பை ரன் கிடையாது. லாஸ்ட் வரை மேட்சை பாருங்க லைவ் பண்ணிட்டு. ஸோ மேட்சுக்கான முதல் பந்து வித்து கொடுத்தாங்க. கட் பண்ண தான் பார்த்தாரு. அடிக்கப்பட்ட பந்து ஸ்டார்ட் வித் சிங்கிள். தடுத்து எடுத்த சைக்கிள் இந்தியன் செகண்ட் பால் வித்து கொடுத்தாங்க. அவுட் சைடு ஏஜ் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்க க்ரூசியலான கேட்ச், இந்தியனோட விக்கெட். அவர் நின்னாருன்னா கண்டிப்பா போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. பவர் பிளே ஓவரில் நல்லா வாய்ப்பை ஏற்படுத்தினார் குட்டி, அதை யூஸ் பண்ணல. தேர்ட் ஒன் குட் ஷாட். இந்த முறை ட்ரிவன் ஆடி இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல பிரில்லியன்ட் கவர் டிரைவ். இட்ஸ் பவுண்டரி. கேட்ச் எடுத்து அடுத்த பந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா நல்லா போட்டுட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் லயனை கவர் பண்ணாம வெல் டேரக்டட் பவுன்சர் போட்டுருக்காருங்க. இங்கே எக்ஸலண்ட் கம்பேக், பவுண்டரி தொடர்ந்து. ஃபிஃப்த் ஒன் இன்சைட் ஏஜ், லக்கியை ஃபேவர் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியன் ஒன்லி சிங்கிள். லாஸ்ட் ஒன் வித்து கொடுத்தாரு. பாலோ தலைக்கு மேலே போனாங்க. ரன் ஓட பார்த்துருக்காரு. அடிச்சிருந்தா அவுட்டுங்க. குயிக் சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பவர் பிளே ஓவரை கடுக்காக்காடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் 10 ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸ்ல கடுக்காக்காடு. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் ஃப்ரம் முத்தலகு. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான கட் ஷாட். பேக்வர்ட் பண்றாங்க. கேப்ல ஆடி இருக்காங்க. ராஜேஷ் அவர்கள் தரையோட தரை வேகமா போயிட்டு நல்ல ஸ்டாப். இது வரைக்கும் 2 இல்ல. நல்ல த்ரோ. செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு. இன்சைட் ஏஜ் நல்ல லெந்த் லைன் மென்ஷன் பண்ணிருக்காரு. தனது விக்கெட்டை ராஜேஷ் இழக்கிறார். சோ முதல் பிரேக் த்ரூ ஷேக்ல தாஸ். நெக்ஸ்ட் ஒன் இதுலயே பட்டு வந்துச்சு. நல்லா அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. நல்ல ஒரு லென்த் மறுபடியும் முத்தலகிட்ட இருந்து பிரில்லியண்டா போட்டுட்டு இருக்காருங்க. செகண்ட் ஓவர் ஸ்டோன் இந்த மாதிரி பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணி கட் பண்ணிருக்காங்க. செய்யப்பட்ட பந்து சின்ன மிஸ்ஃபீல்ட் அதை யூஸ் பண்ணி கண்டிப்பா 2-3 போட வாய்ப்பு இருக்கு. பவுண்டரி போயிருக்கு நினைக்கிறேன். நல்ல எஃபோர்ட் போட்டுருக்காங்க. போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி. 4 ஓட்டங்கள். ஒரு மச் ரேட்டட் பவுண்டரி இந்த ஓவர்ல தாஸ் பேட்ல இருந்து. டாட் பால் வைத்தாலும் அடுத்த பந்து ஸ்லாட் டெலிவரி. இந்த முறை ஈவன் பெட்டரா ஆடி இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர் சூப்பரா பிக் பண்ணிட்டாங்க. ஒரு மச் ரேட்டட் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரி தாஸ் பேட்ல இருந்து. அடுத்த 2 பந்துகளை ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் 21 ஆடி இருக்காங்க. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் ஃப்ரம் குட்டி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஸ்ட்ரைக் கேப்ல ஆடி இருக்காருங்க. இங்க தடுக்கவே முடியாத ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் இந்தியன் 4 ஓட்டங்கள். செம்ம டைமிங். நல்லா பவர் ஜெனரேட் பண்ணிருக்காங்க இந்த ஷாட்ல. 4-6 என்று செகண்ட் ஒன் லைனை கவர் பண்ணாங்க. சூப்பரான லெந்த் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கைட்ல போயிட்டு ஸ்மைல் லெக்ல கேட்ச்க்கு வர முடியல. நோ மேன் ஸ்டார்ட் தான். தடுத்து எடுப்பதற்கு நல்ல ஸ்டாப். ஈஸி டபுள். தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி. கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிளா மாத்திட்டாங்க. பந்து அடுத்த பந்து வித்து கொடுத்தாங்க. சூப்பரான ஷாட். மறுபடியும் அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோ இருந்தாலும் ஓடிட்டாங்க 2. ஃபிஃப்த் ஒன் குட்டி ஹேக்கர் நல்ல நெயில் பண்ணிருக்காரு. இந்த முறை குட்டி விடால நல்ல ஸ்டாப் இருந்தாலும் குயிக்கா ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் பிடித்தது. ஓட்டங்கள் மட்டும். லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டெலிவரி. நேருக்கு நேரா செமையா அடிக்காங்க. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. ஒரு மேக்ஸிமம் ஸ்டாம்டன் டெலிவரி பண்ணிருக்காரு இந்தியன். சோ இன்னைக்கு டேயோட முதல் 6 கடுக்காக்காடு செமையா பிக் பண்ணாங்க. லோ ஃபுல் டாஸ் ஆனாலுமே. சோ ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 37 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்டுக்கு கடுக்காக்காடு. மேட்சுக்கான 4th ஓவர் ஃப்ரம் சுபாஷ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட் டெலிவரி. பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் ஆடி இருக்காங்க. விக்கெட் ரீச்ல சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. ஒரு பவுண்டரி. தப்பான டைம்ல அந்த ஜம்ப போட்டாங்க. அதனால அந்த பவுண்டரி கிடைச்சிருக்கு. அங்க தூக்கி அடிக்கப்பட்ட பந்து லீக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். மணமடை. செகண்ட் பால் பேக் ஆஃப் தி லெந்த் மாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹைட்ல போயிருக்கு. எக்ஸலன்ட் கேட்ச். நல்ல ரன்னிங் பிடிச்ச விக்கெட்ஸ். கேட்ச் என்ற முறையில் நல்ல கிரவுண்ட் கவர் பண்ணி ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ. அடுத்த மட்டையிலாக நீ பேட்டர் கார்த்தி. தேர்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தெளிவான கனெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் கேப்ல போய் போஸ்ட்ல பட்டிருக்கு. கண்டிப்பா ஓடி தான் எடுக்கணும் எதுல பட்டாலும். தடுத்து எடுப்பதற்கு டைரக்ட் கிடையாது. ஈஸி டபுள். நெக்ஸ்ட் ஒன் லைனை கட் பண்ணாங்க. மறுபடியும் டைமிங் கிடையாது. நோ மேட்ச் லேண்ட். ஒரு சிங்கிள். இந்த முறை 2 பால் மீனிங் இருக்கு. பேக் ஆஃப்ல இருந்து எக்ஸலண்டா போட்டுருக்காங்க. அந்த பந்தை பிரில்லியண்டா போட்டுருக்காங்க. பிட்ச்ல ஒரு டாட். லாஸ்ட் ஒன் லைனை கவர் பண்ணாரு. சூப்பரான ஒரு யார்கர். நல்ல டெத் ஓவர் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் சுபாஷ். நல்ல ஸ்டாப். முத்தலகு 2 ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல த்ரோ. கீப்பர் ரெண்டுல ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க. சோ விக்கெட்டோட முடிச்சு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க மணமடை. நல்ல இன்னிங்ஸ் ஃப்ரம் இந்தியன். 4 ஓவர்கள் நிறைவு. சோ 4 ஓவருக்கு 46 தேவை அந்த மேட்ச் வின் பண்ண மணமடை. ஸோ 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. ஷேக்ல ஆனந்த்,
மேட்சுக்கான முதல் ஓவர் ஃப்ரம் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் நல்ல லென்த்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் வித் டாட். செகண்ட் பால் மறுபடியும் அதே டெலிவரி. சூப்பரான லென்த் லைன் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு. தேர்ட் ஒன் பால் டவுன் தி ட்ராக் போனாங்க. நல்ல ஒரு யார்க்கர் அதுக்கேற்ற மாதிரியே. ஸோ முதல் 2 பேட்டில் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் முத்தலகு. அடுத்த பந்து ரூம் கிரியேட் பண்ணாரு. ஆனால் நல்லா போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் லென்த் லைன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி பவர் பிளே ஓவரில். அடுத்த பந்து டவுன் தி ட்ராக் போனாங்க. மறுபடியும் எக்ஸலன்ட் டெலிவரி. இந்த மாதிரி ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டாங்க. நல்ல ஸ்டாப். தாஸ் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. தெளிவான கனெக்ஷன் கிடையாது. கீழே வந்துட்டார் ஃபீல்டர். செம்ம கேட்சுங்க இங்கே. ஸோ நல்ல ஓவருக்கு முக்கியமான கிரெடிட் விக்கெட் கிடச்சிருக்கு கார்த்திகிட்ட இருந்து. வித்தவுட் எனி பவுண்டரிஸில் பவர் பிளே முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் 3 ஆடி இருக்காங்க மணமடை. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் ஃப்ரம் ராஜேஷ். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் டெலிவரி. காலில் பட்டு தேர்ட் மேனில் போயிட்டுருக்கு. நல்ல ஸ்டாப் ஆண்டனி. சிங்கிள் மட்டும் தான் நல்ல ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே ஒய்டு. ஷேக்கில் அபிஷேக். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ரீபால். நல்ல வேகம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான லைனை யூஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் நல்ல வேகம். மறுபடியும் பேட் கடையில் ஒரு டாட்டு. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, தவற விட்டாங்க. அதை யூஸ் பண்ணி 2 மாற்றிட்டு இருக்காரு. நல்ல ரன்னிங் வித் விக்கெட்ஸ். ஈஸி டபுள். ஃபோர்த் ஒன் குட் ஷாட். இந்த முறை மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடி இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் 1 பவுன்ஸில் எக்ஸலண்ட் எஃபர்ட்டுங்க இங்கே. பவுண்டரி லைனுக்கு முன்னாடி அருமையாக 2 ரன்னை சேவ் பண்ணி ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் டவுன் தி ட்ராக் போனாங்க. நல்ல லென்த்துக்கு மறுபடியும் ராஜேஷ் இருந்து அதிகபட்சமாக சிங்கிள் மட்டும் தான் லாங் ஆஃபில். குட் ஃபீல்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் 10 ரன் தான் கொடுத்துருக்காங்க கடுக்கா காடு. ஸோ ரிமைனிங் 12 பாலுக்கு 36 அடிக்கணும் அந்த மேட்ச் வின் பண்ண. ஷேக்கில் அபிஷேக். மேட்சுக்கான தேர்ட் ஓவர் மறுபடியும் கார்த்தி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் டவுன் தி ட்ராக் போய் சூப்பராக ஆடி இருக்காங்க. தரையோட தரையா கண்ட்ரியில் செம்ம ஸ்டாப்புங்க. ஒன்ஸ் அகைன் ஃபீல்டிங்லேயே மிஸ் பண்ணல இது வரைக்கும். அதனால தான் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஈஸி டபுள். செகண்ட் பால் குட் ஷாட். இந்த முறை செம்ம டைமிங் இருக்கு. பவர் இருக்கான்னு பார்க்கலாம். எக்ஸலண்ட் கேட்சுங்க இங்க. பழத்தை பறிக்கிற மாதிரி பறிச்சு போட்டாரு. ஒண்டர்ஃபுல் எஃபர்ட் அந்த கேட்சுக்கு. ஸோ கார்த்தியோட ஓவரில் 2வது விக்கெட். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். அடுத்த பந்து டவுன் தி ட்ராக். நல்ல எஃபர்ட் தானே, கேட்ச் எடுக்கல. ரன் அவுட்ல விக்கெட் இழந்திருக்காருங்க முத்தலகோட விக்கெட்டை. நல்ல முறையில் போடப்பட்ட நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் பேக் ஆஃப் த லென்த் மறுபடியும் கட் பண்ணிருக்காங்க. நல்ல முறையில் போடப்பட்ட பந்து. நோ மேன்ஸ் லேண்ட். அதை யூஸ் பண்ணி 2 மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். குட் ஃபீல்டிங். ஈஸி டபுள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்கான முயற்சி. பால் வெளியில வந்திருக்கு. நல்ல டெலிவரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காருங்க கார்த்தி. பேக் டு பேக் நல்ல பால் எல்லாமே. லாஸ்ட் ஒன் இந்த முறை லைனை கவர் பண்ணி பின்னாடி தூக்கி விட்டாருங்க. முடிஞ்சளவு எஃபர்ட் போட்டாங்க. ஆனால் ஒரு பவுண்டரி எந்த ஸ்டெம்பில் முதல் பவுண்டரி கொடுத்துருக்காங்க முத்தலகு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஓவரில் 18 ஆடிருக்காங்க. 6 பாலுக்கு 28 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் நல்ல லென்த்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன். 5 பாலுக்கு 28. செகண்ட் பால் பேக் ஆஃப் த லென்த் மறுபடியும் சின்ன நிக்க இருந்துச்சு. மீண்டும் ஒரு விக்கெட். ஸ்ட்ரைக்கில் சுபாஷ். தேர்ட் ஒன் வெல் பிளே. சூப்பராக ஆடி இருக்காங்க. சந்திச்ச முதல் பந்து லாங் ஆனில் ஒரு சுமையாக போடப்பட்ட பந்து. ஸ்ட்ரைக்கில் முத்தலகு. அடுத்த பந்து ஃப்ளிக் பண்ணியிருக்காரு. செம்ம ஸ்டாப்புங்க தாஸ். பேட்டிங்லேயும் சூப்பராக ஆனாங்க. அதே மாதிரி இந்த பாலையும் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒன்லி சிங்கிள். 5th ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனார். நல்ல டைமிங் மிட் விக்கெட் ரீஜனில் செம்மையாக ஆடி இருக்காருங்க. கேப்பை ஃபைட் பண்ணி ஒரு மச் ரன்னர் பவுண்டரி. லாஸ்ட் ஒன் பேக் ஆஃப் த ஸ்லோயர். ஸோ இந்த ஸ்லோயரோட நல்ல டாட் பாலோட முடிச்சிருக்காங்க இந்த மேட்சை கடுக்கா காடு. முதல் ரவுண்ட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஹாலக் மணமடை. ஸோ இன்னைக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் மேற்பனைக்காடு வெர்சஸ் கரம்பக்குடி. ஸ்ட்ரெயிட்அவே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க கரம்பக்குடி. இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பால் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு பவர் பிளே. அதை யூஸ் பண்ணுறதுக்கு யார் வராங்கன்னு பார்க்கலாம் மேற்பனைக்காடுல இருந்து. அதே மாதிரி லாஸ்ட் வரை மேட்சை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ண தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பசுபதி வந்திருக்காங்க. மேட்சுக்கான முதல் ஓவர் ஃப்ரம் ஹரி. ஃபர்ஸ்ட் பால் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் இருக்காரு. நல்ல லென்த்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி சூப்பராக ரிலீஸ் பண்ணுறாரு. செகண்ட் பால் இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். ஃபீல்டர் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவரோட ஒய்டா போய் ஒரு பவுண்டரி. என்ன ஷாட்டுங்க இங்க. செம்ம பிக்கப். அவரோட பேஸை யூஸ் பண்ணி முக்கியமான பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க பவர் பிளே ஓவரில் மேற்பனைக்காடு. தேர்ட் ஒன் இந்த முறை டிஃபென்ஸ் மைண்ட் செட். நல்ல ஒரு சென்சிபிள் கேம் சொல்லலாம். பவுண்டரி தொடர்ந்து ஒரு சிங்கிள் மிட் தான். ஷேக்ல கவி. அடுத்த பந்து வெல் பிளே. சூப்பரான ரிஸ்ட் ஒர்க்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. 5th ஒன் குட்டி ஆக்கர் சென்சிபிளாக போட்டுருக்காங்க. இந்த முறை ஹரி மிஸ் ஃபீல்டர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. நன்றி விக்கெட்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் வெளியே போயிருக்கு. ஈஸியாக ஓடிட்டாங்க. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் குட்டி ஆக்கர் ஒன்ஸ் அகைன் ஒரு மச் டாட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவர் ஹரி. நல்ல ஓவர்.
எல்லாம் ரொம்ப உயர்ந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 8 ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸில் மேற்பணி கார்டு. நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. ஸோ மேட்ச்க்கான செகண்ட் ஓவர் ஃப்ரம் பாலன் ஃபர்ஸ்ட் பால். அவுட் சைட் ஏஜ் கேட்சை தவற விட்டாருங்க இங்கே விக்கி. நல்ல ஒரு பந்து வீச்சு. எந்த பேட்ஸ்மேனுமே கேட்ச் விடக்கூடாது. ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் வெல் பிளே. சூப்பராக ஆடி இருக்காங்க. ஒரு ட்ரிவன் திசையில் அடிக்கப்பட்ட பந்து ஆடி இருக்காங்க. விக்கெட் ரீச் இல்லை. தாண்டி ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால். ஸ்கொயர் லெக்கில் ஆடி இருக்காங்க. திசையில் அடிக்கப்பட்ட பந்து இந்த முறை கண்டிப்பாக 2 ரன்ஸ் பண்ணலாம் பார்த்தா சின்ன பம்பில் அதை யூஸ் பண்ணி ஓடிட்டாரு. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல எக்ஸலன்ட் டெலிவரி. சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பால். ஸோ இந்த ஓவரில் பவுண்டரி கொடுக்கல விஜய் பாலன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸில் மேற்பணி கார்டு. பவுலிங் இல்லை ஹரி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே இன்சைட் வச்சு நினைக்கிறேன். மறுபடியும் கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே. பேட்டில் பட்டுச்சு ஆனால் கேட்ச் எடுக்கலன்னு நினைக்கிறேன். செகண்ட் பால் நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் ஒன்ஸ் அகைன். தெரிக்குதுங்க பேட் பசுபதி பேட்ல இருந்து. சிறப்பாக ஸ்ட்ரைக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து பெரிய ஒரு ஃபீல்டிங் தவறினால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல வேகம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்டு தி பிட்சை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹரி. பந்து நெக்ஸ்ட் ஒன் டவுன் ட்ராக் பண்ணாங்க. ஹைட்ல தான் போயிருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ரொம்ப ஈஸியா எடுத்துட்டாங்க. கேட்ச். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கேட்ச் எடுத்துட்டாங்க. இந்த முறை சர்வன் விக்கெட்டினை. சொன்னி பேட்ஸ்மேன் ராகுல். அடுத்த பந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் இழுத்து போட்டிருக்காங்க. பால் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க உள்ளே. குட் ஃபீலிங் விக்கி. ஒன்லி சிங்கிள். கவி அண்ட் ஸ்ட்ரைக். லாஸ்ட் ஒன் ஸ்கூப்கான முயற்சி. நல்ல ஒரு லென்த் அண்ட் லைனில் முடிச்சிருக்காருங்க ஹரி. அவரோட ஸ்பெல்ல சூப்பராக போட்டு முடிச்சிருக்காங்க இந்த கான்டெஸ்ட்டில். ஃபர்ஸ்ட் 3 ஓவரில் 16 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி மேக் பண்ணி கார்டு. இந்த ஓவரில் மட்டும் 3 ரன் தான் கொடுத்திருக்காங்க. ஓட்டங்களை மட்டுமே விட்டு கொடுத்து நல்ல ஸ்பெல். ஸோ பவுலிங் இல்லை விக்கி. ஃபோர்த் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஹைட்டில் தான் போயிருக்கு. மறுபடியும் சரவன் கீழே. மறுபடியும் ஒரு சேஃபான கேட்ச். இவட்டர் பவி. அடுத்த பந்து சூப்பரான ஷாட். அரைஞ்சிருக்காங்க வித்து கொடுத்து. கேப்ல போயிருக்க ஒரு பவுண்டரி. சந்திச்ச முதல் பந்தே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க பவி. நல்ல கான்ஃபிடன்ட் லுக்கிங் ஷாட் எடுத்து போடுங்க. நெக்ஸ்ட் பால் குட் ஷாட் ஒன்ஸ் அகைன். நல்ல ஸ்டாப்புங்க இங்க. கண்டிப்பா சூப்பரான ஸ்டாப். சாஜு பால் எடுக்கல அதை யூஸ் பண்ணி 2ஆ மாத்திட்டாங்க. நல்ல ரன்னிங் வித் விக்கெட்ஸ். 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்த பந்து அவுட் சைட் ஏஜ் கேப்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா தடுக்கிறது கஷ்டம். விரட்டிட்டு இருக்காங்க ஹரி. பால் ஸ்டாப் ஆயிருச்சுங்க. நேத்து மழை பெஞ்சு அதனால உள்ள ஸ்டாப் ஆயிருக்கு. பேக்கப் இளையராஜா எடுக்கிறதுலே 3ஆ மாத்திட்டாங்க. மாத்த பாத்துருக்காங்க. மாறிட்டாருங்க பவி. 3 ரன் ஒரு விக்கெட். அடுத்த பந்து டவுன் தி ட்ராக் போனாங்க. சூப்பரான லென்த்ல போட்டிருக்காங்க விக்கி. லாஸ்ட் ஒன் லைனை கற்படி செம்ம ஷாட்டுங்க. சூப்பரா பிக் பண்ணாரு மேக்ஸிமம். ஸோ இந்த மேட்சோட முதல் 6 விராட் பவி பேட்ல இருந்து முக்கியமான கேமியோ ஆடி இருக்காங்கன்னு சொல்லலாம். மேற்பணி கார்டுக்கு செம்ம ஷாட்டுங்க. 4 ஓவர் முடிச்சிருக்கு. 31 மேற்பணி கார்டு ஆடி இருக்காங்க. 32 டார்கெட். கரம்பக்குடி நல்ல ஒரு பார் ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் ஓவரில் ஸ்ட்ரைக் பண்ணி. ஷேக்ல சர்வன் மேட்சுக்கு முதல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் நல்ல யாக்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைனு சூப்பராக போட்டிருக்காரு சித்து. செகண்ட் பால் லைனை கட் பண்ணாங்க. இந்த முறை அவுட் சைட் ஏஜ் பால் ஸ்டாப் ஆயிருக்கு. உள்ள முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி. வாட் அண்ட் எஃபர்ட். அந்த பாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நல்ல எஃபர்ட். ஆனால் முதல் பவுண்டரி சர்வான் பேட்ல இருந்து. அவுட் சைட் ஏஜ் வந்தாலும் எடுத்துப்பாங்க பவர் பிளே ஓவரில். தேர்ட் ஒன் லைனை கவர் பண்ணி கூட்டி விட்டுருக்காங்க. தெளிவான கனெக்ஷன் கிடையாது. மிஸ்ஃபீல்ட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் தான். ஸ்டேக்ல தினேஷ். அடுத்த பந்து ஃபுல் டாஸ் டெலிவரி. டைமிங் கிடையாது. நல்ல ஸ்டாப். தப்பான த்ரோ கொடுத்துருக்காங்க. பேக்கப் சரியா வரல. சிங்கிள் மட்டும் தான் இருந்தாலும். அடுத்த பந்து குட் ஷாட். பேக் ஃபுட்ல மறிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டைமிங் இல்ல. சான்ஸ் ஃபார் சேஃபா எடுத்துட்டாங்க பவி இங்க. சோ பேட்டிங்ல நல்ல கேமியோ. விக்கெட்டை இழந்து வெளியே எடுத்துட்டாங்க. சரவனோட விக்கெட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட். நிறைவு பெற்ற நிலையில் அணியின் சோ ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு. மேட்ச்க்கான செகண்ட் ஓவர் ஃப்ரம் கவி ஃபர்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் டைம் தான் பண்ண பாத்துருக்காங்க. பவர் கொடுக்கல. ஃபுல் டாஸ் ஆக வீசப்பட்ட பந்து சிங்கிள் மைண்ட் செட்ல லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். தடுத்து எடுப்பவர் நீ பேட்ஸ்மேன் விக்கி. செகண்ட் பால் லைனை கட் பண்ணாங்க. டைமிங் கிடையாது. ஆளே வைக்கிறாங்க. அதனால 2ஆ மாத்துவாங்க நினைக்கிறேன். நோ மேன்ஸ் லேண்ட். பால் எடுக்கிறதுல நல்ல ரன்னிங் வித் விக்கெட்ஸ். ஈஸி டபுள். தேர்ட் ஒன் தெளிவா திரும்பினாங்க. ஆனால் கனெக்ட் பண்ணல. ஒரு டாட்டு. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி லாஃப்ட் அவுட் ஒன்று ஆடி இருக்காங்க. நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட். கேப்ல ஆடல. அப்படிங்கும்போது 1 பவுன்ஸ்ல எடுக்கிறதுல 2 ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸி டபுள். பந்து ஃபிஃப்த் ஒன் டவுன் தி ட்ராக். செம்ம டெலிவரிங்க இங்கே. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் மெயின்டைன் பண்ணுறாரு. அரௌண்ட் த விக்கெட்லேருந்து ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். பவர் கொடுக்க முடியல. சூப்பராக போட்டிருக்காங்க. மறுபடியும் நல்ல ஸ்டாப். அவி அடிக்கப்பட்ட பந்து தப்பான த்ரோ. அதை யூஸ் பண்ணி 2ஆ மாத்திட்டாங்க. நல்ல ரன்னிங் ஒன்ஸ் அகைன்.
ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் 13 ஆடிருக்காங்க. மேட்சுக்கான 3rd ஓவர் ஃப்ரம் சித்து ஃபர்ஸ்ட் பால். லைனை கவர் பண்ணாரு, சூப்பரான டெலிவரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் போடப்பட்ட பந்து நல்ல லைனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. பால் செகண்ட் பால் இந்த முறை லாஃப்டட் ஒன் நேருக்கு நேர் ஆடி இருக்காங்க. நல்ல ட்ரிவன், சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து அவரோட ஒய்டா போனாலும் 2ஆ மாத்திட்டு இருக்காரு விக்கி. நல்ல ரன்னிங், அடுத்து எடுத்து ஈஸி டபுள். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ், மறுபடியும் டைம் பண்ணியிருக்காங்க. உண்மையாக போடப்பட்ட பந்து தரையோட தரையா போயிட்டு இருக்குங்க மிட் விக்கெட் ரீஜன்ல. 2ஆ மாத்த பார்த்துருக்காங்க, ஆனால் தப்பான எண்டுக்கு த்ரோ. அடுத்து எடுப்பதற்கு நெக்ஸ்ட் பால் டவுன் தி ட்ராக், அருமையாக அடிக்கப்பட்ட பந்து கண்ட்ரியில் போஸ்ட்டில் பட்டுருச்சுங்க. என்கிட்ட போஸ்ட்டில் பட்டு உள்ளே கிடக்கு. ரொம்ப ஈஸியாக ஓடி இருக்காங்க, ஒரு ஈஸி டபுள். அடுத்து ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி நல்லா நேருக்கு நேரம் ஆடி இருக்காருங்க. உண்மையாக அடிக்கப்பட்ட ஸ்ட்ரைட் டு பந்து தி ஃபீல்டர், குட் ஃபீலிங். 2 கால் பண்ணிருக்காங்க தினேஷ். நல்ல ரன்னிங், மறுபடியும் இழுத்து ஓடி இருக்காரு. அடுத்து எடுப்பதற்கு ஈஸி டபுள். 2 ஓட்டங்கள் கண்டிப்பா 2-1 அப்படின்னு பொறுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஒன் டவுன் தி ட்ராக் போனாங்க, அவுட் சைடு எட்ஜ். பேட்ஸ் பண்ணி நகர்ந்துட்டாங்க. நல்ல ஒரு ஃபேர் ப்ளே, வேல்யூபிள் விக்கெட்டோட முடிச்சிருக்காருங்க சிற்றரசன். ஸோ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 20 ஆடி இருக்காங்க. 6 பால் 12 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் தினேஷ், அதே மாதிரி பவுலிங் எண்ணில் பவி. ஸோ அரவிந்த் விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் வித் ஒய்டு. அருமையாக போட ஃபர்ஸ்ட் பாலே ஒய்டு. 6 பால் 11. குட்டி ஆக்கர் இந்த மாதிரி சென்ஸ்ஃபுல்லாக போட்டுருக்காரு. லைனில் தரையோட கேப்பில் ஆடி இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் தப்பான எண்டுக்கு த்ரோ. அடுத்து எடுத்து ரொம்ப வீசுவதற்கு ஈஸியாக ஓடிட்டாங்க. ஒரு 2 ரிமைனிங் 5 பாலுக்கு 9. செகண்ட் பால் லைனை கவர் பண்ணாங்க. இந்த முறை செம்ம லைனுங்க போட்டிருக்காரு. உண்மையாக வச்சு போடப்பட்ட மாற்ற பந்து. பார்க்குறாங்க, பேட்டை எடுக்கலை. அந்த ஒரு விக்கெட். ஸோ போன பாலில் ஒயிட் ப்ளஸ் ரன் அவுட் தான். 5 பாலுக்கு 8 அடிக்கணும். எஞ்சி நியூ பேட்ஸ்மேன் 5 ஸ்ட்ரைக்கில் பந்துகளில் சாதி இருக்காங்க. 8 நல்லா போட்டு ஓட்டங்கள் இருக்காரு ஒரு பால் இது எடுத்தால் வரைக்கும். கலம்பக்குடி அணியினர் வெற்றி பெறலாம். ஸோ ரிமைனிங் 5 பாலுக்கு 8. செகண்ட் பால் டவுன் தி லெக் டெலிவரி, மறுபடியும் ஒயிடு. கீப்பர் ஸ்டாப் பண்ணல, பிகைண்ட் தி சிம்பிளையும் ஸ்டாப் பண்ணல. அப்படிங்கும்போது பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஸோ இங்கே பார்த்தா 2 ரன் ஓடி இருக்காங்க. இது வரைக்கும் 3 ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல த்ரோ, இந்த எண்ட்லேயே அடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணி 3 ரன்னாக கொடுத்துருக்காங்க. அம்பேத் ஸோ ரிமைனிங் 4 பாலுக்கு 4. ஸ்ட்ரைக்கில் சுரேந்தர். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டெலிவரி, சூப்பரான ஷாட். திசையில் ஒரு ஃபிளிக் ஷாட் ஆடி இருக்காங்க. மிட் விக்கெட் ரீச்சில் சின்ன ஃபம்பிள், அதை யூஸ் பண்ணி மறுபடியும் 2. இன்னும் எடுக்கவே இல்லை பாலை, 2 மட்டும் தான். ஸோ லாஸ்ட் 3 பாலுக்கு 2. ஃபுல் டாஸாக போட்டுருக்காரு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. கேப்பில் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக 2 ரஸ் பண்ணுவாங்க. ரன்னிங் பிடித்த விக்கெட்ஸ் பார்க்கலாம். அடுத்து எடுத்து ஈஸியாக அடிப்பதற்கு ஓடிட்டாங்க அந்த 2 ரன்னை. 2 ஓட்டங்கள். இந்த டபுளோட மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. தற்போது நடைபெற்ற கரம்பக்குடி ஆட்டத்தில் நல்ல ஒரு fighting கரம்பக்குடி மேற்கொண்டிருக்காரு. அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர்.